Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 630 subscribers real life ghost experience தான் வந்து பார்க்க போறோம். பல நாள் கனவு காண்டு அந்த கனவை நீங்க அச்சீவ் பண்ணிட்டு சந்தோஷத்துல இருக்கும்போது நீங்க அந்த கனவை கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுலயும் குறிப்பா ஒரு அமானுஷமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு பெங்களூர்ல இருந்து ராஜா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 40 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த ஒரு நிகழ்வை பத்தி இப்ப நினைச்சா கூட அப்படியே பிளட் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்ல இருந்தே வர ஆரம்பிப்போமே. ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தாங்க. ஸோ அவர் சின்ன வயசுல இருந்தே அவங்க குடும்பத்துல நீ நல்லா படிக்கணும்ப்பா, படிச்சு வந்து ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ராஜாவும் நல்லா படிக்கிறாரு, கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு. ராஜாவுக்கு ஒரு ஆசை, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும். அப்படி நம்ம வேலைக்கு போனா கூட ஒன்று மிலிட்ரியா போகணும், இல்லைனா போலீஸ்காரா போகணும் அப்படின்றது தான் அவருக்கு மிகப்பெரிய ஆசை. மிலிட்ரியோடைய செலெக்ஷனுக்கு போறாரு, ஃபெயிலியரை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸோடைய செலெக்ஷனுக்கு போறாரு, ஃபெயிலியரை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் சில பல எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாரு, அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் ஃபெயிலியரை சந்திக்கிறாரு. சரி, எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுடா, ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிரைவேட் கம்பெனியில் வேலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சுட்டே இருக்காருங்க. சம்பாதிக்கிறத பார்த்து அவங்க அப்பா அம்மா, தம்பி நீ தனியாவே எத்தனை வருஷமா இருப்ப, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கல்யாண வாழ்க்கையும் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறக்குதுங்க. அந்த பெண் குழந்தையுடைய பேரு தாரகை. ஸோ தாரகை எவ்வளவு பியூட்டிஃபுல்லான தமிழ் நேம் பாருங்க. ஸோ அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே அவருடைய லைஃபே மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வேலை பண்ணணும், அதுலயும் குறிப்பா இந்த போலீஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி அத்தாரிட்டேட்டிவான ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு கொஞ்சம் கூட போகலைங்க. திரும்ப செலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார், ட்ரையல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலை கிடைக்குதுங்க. ஸோ ஒரு ஹையர் போஸ்டிங் கேட்டகரியில் தான் கிடைக்குது. ஏன்னா இவர் வந்து ஹையர் டிகிரியெல்லாம் முடிச்சிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி தான் இவருக்கு போஸ்டிங் கிடைக்குதுங்க. இவருக்கு ஒரு இடத்துல போஸ்டிங் போடுறாங்க. அந்த இடத்துடைய பேரை சொல்ல வேணாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஸோ நம்ம பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலை பகுதிகளுக்குள்ள இருக்கிற காட்டு பகுதி, அதுக்குள்ள தான் இவருக்கு போஸ்டிங்க. அந்த வெஸ்டர்ன் காட் பகுதியில் ஒரு தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் இவருக்காக கொடுக்கப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ். அங்கே ஃபேமிலியாக வந்து தங்கலாம். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்டேக்கர் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் காட்டுக்குள்ளே தங்குறது அப்படின்றதுனால இவர் என்ன சொல்கிறாருன்னா மனைவி கிட்ட, இந்த மாதிரி நான் மட்டும் போகிறேம்மா, நீ வந்து வர வேணாம், பாப்பா இப்போ தான் சின்ன பாப்பா, ஒரு 3 மாதம் தான் ஆகுது பாப்பா பிறந்து, காட்டு பகுதிகளுக்குள்ள வந்து நீங்க மாட்டிக்க வேணாம், அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னுலாம் எனக்கு தெரியல, ஏன்னா நானே இதுதான் முதல் தடவையா போய் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த காட்டு பகுதிக்குள்ள என்டர் ஆகுறாருங்க. போகும்போது பயங்கர ஹாப்பி இவருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை, அந்த ஒரு ஆசை நிறைவேறின ஒரு தருணம். அந்த ஒரு தருணத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே பியூட்டிஃபுல்லான நேச்சரை சுத்தி பார்க்குறாரு. அவ்வளோ அளவுக்கு அழகுங்க. அதாவது இப்பயே வந்து அந்த இடமெல்லாம் நல்லா டென்ஸ் ஃபாரஸ்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னா எவ்வளோ டென்ஸாக இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. திக் ஃபாரஸ்ட்டுங்க, சுத்தமாக காற்று கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அடர்ந்த மரங்கள். ஆனால் அந்த மரங்களுக்கு நடுவில் லைட்டாக அந்த சன்ரைஸ் எல்லாம் உள்ளே வரும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி இவர் வந்து பார்க்குறாருங்க. ஒரு ஈவினிங் டைமில் இவர் வந்து ரீச் ஆகுறாரு. ஸோ இவருக்கு வந்து தொண்டைமான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேர்டேக்கர், அவர் அந்த இடத்துல போஸ்டிங்கில் இருந்திருக்காரு. இவரை பார்த்த உடனே சார் அப்படின்னு சொல்லி சல்யூட்டை போடுறாருங்க. சல்யூட்டை போட்ட உடனே இவருக்கு அவ்வளோ சந்தோஷம், பரவாயில்ல நம்மளையும் வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகராக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவருக்கு சந்தோஷம். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன கோட்ரஸ்குள்ளே இவர் என்டர் ஆகிறாருங்க. கோட்ரஸை சுற்றி முற்றி பார்க்குறாரு. பெருசாக எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ரூமு, ஒரு பெட்ரூமு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கிச்சன். ஒரு மிகப்பெரிய வீடு அப்படின்றதெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு வந்தாருங்க. ஆனால் இவருக்கு அந்த மாதிரி கிடைக்கலங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த கோட்ரஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய செடிகள் இருக்குது. ஆனால் அந்த கோட்ரஸோடைய பேக் சைடுக்கு ஒரு நடைபாதை மாதிரி போகுது, ஒரு ஒத்தையடி பாதை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒத்தையடி பாதை எங்கே போகுது அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாரு. அதுக்கு பின்னாடி ஏதோ பில்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த பில்டிங் வந்து கிளியராக தெரியல இவருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ அந்த கேர்டேக்கர் தொண்டைமான் அவர் வந்து வராரு. வந்துட்டு என்ன சார் வேணும் அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு. இவர் சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு பெருசாக எதுவும் கிடையாது, டைமுக்கு டைம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வேலைகள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தொண்டைமான் சொல்கிறாரு, இந்த மாதிரி சார் நான் நைட் 7 மணி வரைக்கும் தான் சார் இருப்பேன், 7 மணிக்கு மேலே நான் இருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன டின்னர் வேணுன்றதை சொல்லுங்கள், நான் 7 மணிக்குள்ளே சமைச்சு வச்சுட்டு எல்லாம் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படின்றேன். ஓகேப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஒரு வாரம் இவருடைய ஸ்கெடியூல் சூப்பராக போய்கிட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருடைய வேலையை. அப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தொண்டைமான் சொல்றாரு, இந்த மாதிரி சார் எனக்கு என்னுடைய வீட்டில இருந்து கொஞ்சம் நியூஸ் வந்திருக்கு, வைஃபுக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ இன்னைக்கு சீக்கிரம் போகணும் சார், நைட்டுக்கும் சேர்த்து மத்தியானமே சமைச்சு வச்சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ சமைச்சு வச்சுட்டு போப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சமைச்சு வச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் ஒரு கோட்ரஸில் ஒரே ஒரு மனிதனாக இவர் வந்து தங்கி வராரு ராஜா. அப்படியே ஈவினிங் டைமில் டீயை குடிச்சிக்கிட்டு அப்படியே வெளியே சேரை போட்டு உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருடைய கோட்ரஸ்க்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு நடைபாதை போகுதுன்னு சொன்னா இல்லையா, ஒரு 6 மணி அளவு இருக்குங்க. அந்த நடைபாதையில் யாரோ நடக்கிற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குது. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு எழுந்துக்கிறாரு. எழுந்து ஃபர்ஸ்ட் கோட்ரஸ்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. ஏன்னா இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, காட்டு பகுதிகளுக்குள்ள இந்த திருடர்கள் எல்லாம் வரது அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாராவது வந்துட்டாங்களா, நான் தனியாக வேற இருக்கேன், பின் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம், ஜன்னல்ல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போறாரு. இவருடைய பெட்ரூமுக்கு போறாரு. பெட்ரூமில் ஒரு சின்னதாக ஒரு டோர் இருக்கு. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அந்த சைடு வந்து போயிடலாம். ஆனால் டோரை ஓப்பன் பண்ணல, ஜன்னல்ல மட்டும் லைட்டாக ஸ்க்ரீன் நகர்த்திட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஆனால் அந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது யாரோ நடக்கிற மாதிரி கேட்குது, இலையோடைய சவுண்டெல்லாம் கேட்குது, ஆனால் யாருமே இல்லையா இந்த இடத்துல. சரி அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை நகர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அப்போ தான் காற்று கொஞ்சம் பலமாக அடிக்க ஆரம்பிக்குது. அந்த காற்று அடிக்கிறதுல அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் லைட்டாக அப்படி ஆடுதுங்க. அப்படி மரங்கள் இப்படி ஆடும் போகுது. அந்த மரங்களுக்கு பின்னாடி ஒரு பங்களா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா இல்லையா, உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்களா இருக்குதாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய பங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்தா அந்த பங்களாவுடைய வாசல்ல யாரோ சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் வந்து இவருக்கு தெரிய வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. டைமை பார்க்குறாரு. அந்த டைமில் வந்து 7-7:30 மணி இருக்கும். அடிக்கடி இவருடைய கோட்ரஸில் வந்து கரண்ட் போய்கிட்டே இருக்குமா. அது நார்மல் தானே, ஏன்னா காட்டு பகுதிகளுக்குள்ளே இருக்காரு, அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கரண்ட் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த காலத்தில் கரண்ட் கட்டெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, கரண்ட் போய்கிட்டே இருந்திருக்கு. டப்புன்னு அந்த ஒரு உருவத்தை பார்த்த உடனே இவருடைய கோட்ரஸில் வந்து கரண்ட் போயிடுதுங்க. என்னடா இது ஃபுல் இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல மெழுகுபக்தி இவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு விளக்கு இருந்திருக்கு. அந்த விளக்கை மட்டும் பொருத்திட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 8 மணி ஆகுது, 8:30 மணி ஆகுது. இவருடைய கோட்ரஸை சுற்றி 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 யாரோ நடந்து வர சவுண்ட் வந்து இவருக்கு கிளியராக கேட்குது. இவருக்கு மனசெல்லாம் அப்படியே படப்பட நடிச்சுக்குது. என்னடா யாரோ நடந்து வர மாதிரியே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஸ்க்ரீனை ஒதுக்கி பார்த்துருக்காரு. அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஆனால் யாரோ நடக்கிறாங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. இவருக்கு ஒரே பயம், இது என்னென்னமோ நடக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. அமானுஷம் சைடு வந்து இவர் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இவர் இருக்கிறது அடர்ந்த காட்டு பகுதி. ஏதாவது காட்டு விலங்குகான இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லை காட்டு யானைகள் வந்திருக்கா, இல்லை ஏதாவது திருட்டு பசங்க வந்திருக்காங்களா, எதுவுமே புரியலையடா, நான் தன்னந்தனியாக இருக்கேனேடா, யாருக்காவது தகவல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த டைமில் இருக்கிற மாதிரி தகவல்லாம் கொடுக்குறாருங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுவும் பிரச்சனை இல்லை, அது சேஃபான இடம் தான், யாரும் வரமாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் மட்டும் வந்திருக்கு. சரி என்ன பண்ணுறது, இவங்களும் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. 8 மணிக்கு சரியாக பசிக்குது. இவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு படுக்கிறாருங்க. நல்லா படுத்து ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டாரு. கரெக்டாக ஒரு 11 மணிக்கு இவருடைய ரூம் ஜன்னலை யாரோ டமால்னு தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. லிட்டரலாக 2 கைகளை வச்சு ஜன்னலை தட்டுனா எப்படி சவுண்டு கேட்குமோ அதே மாதிரி தான் சவுண்டு கேட்டிருக்கு. அந்த சத்தத்தில் இவர் எழுந்துக்கிறாரு. எழுந்து டைமை பார்க்குறாரு. பார்த்தா நைட்டு 11 மணி. 11 மணிக்கு ஜன்னலை தட்டிட்டு அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் ஓடி போனால் எப்படி சவுண்டு கேட்குமோ அதே சவுண்டு கேட்குது. இவருக்கு செம்மகம். அப்படியே வந்து ஸ்க்ரீனை விளக்குறாரு. அப்படி பார்த்தா அப்போ தான் இவருக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் ஓடுற மாதிரி தெரியுது.
அந்த உருவம் எது பக்கம் ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரங்களுக்கு பின்னாடி ஒரு பங்களா மாதிரி இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த பங்களா பக்கம் ஓடுற மாதிரி இவருக்கு தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, ஒரே ஒரு ஆள் தான் வந்து ஓடிட்டு இருக்கான், இந்த ஆள் தான் பிராங்க் பண்றான் போல இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இவருடைய பெட்ரூம்ல தான் அந்த டோர் இருக்கு, அந்த டோரை ஓபன் பண்ணா அந்த பக்கம் ஆக்சஸ் பண்ணலாம்ல, அந்த டோரை ஓபன் பண்ணி இவர் அந்த ஒத்தையடி பாதை வழியா ஓடுறாருங்க. கரெக்டா ஓடுறாரு. அந்த திபு திபுன்னு ஃப்ரண்ட்ல ஓடுற சவுண்டும் இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. லைட்டா இதை ஓடுற மாதிரி உருவம் எல்லாம் தெரியுது. ஃபுல்லா ஓடிடுறாரு. ஓடிட்டு அந்த மரங்களை நடுவில் பூந்து அந்த பக்கம் போய் நின்று பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்குங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பங்களா இருக்கு. பங்களானா நார்மலான பங்களாலாம் கிடையாது, இந்த ராஜா காலத்து பங்களா மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோ பெரிய பங்களா. அந்த பங்களால வெளிச்சம் இருக்கு, லைட் இருக்கு. இவருடைய கோட்ரஸ்ல லைட் இல்லை, கரண்ட் இல்லை. என்னடா இது, இங்கே கரண்ட் இல்லை ஆனால் அங்கே கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாரு. பங்களாவுடைய வாசல்ல ஒரு ஸ்டூல் போட்டுட்டு, அந்த ஈஸி சேர் மாதிரி இருக்கும்ல, சாஞ்சி உட்காருவாங்களா வயசானவங்களாம், அந்த மாதிரி ஒரு சேர் போட்டுட்டு ஒரு பெண்மணி ஒரு சிவப்பு கலர் சேலை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அந்த பெண்மணியோடைய முகம் வந்து இவருக்கு கிளியரா தெரியல. ஆனா அந்த பெண்மணி அதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவருமே பாக்குறாரு, யாரா ஓடுறாங்களா, அந்த பங்களா பக்கம் ஓடுறாரான்னு பார்த்தா யாருமே ஓடல. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அதே இடத்துல நிக்கிறாரு. அந்த 1/4 மணி நேரமும் அந்த பெண்மணி அந்த ஈஸி சேர்ல உட்காந்து அப்படியே இப்படி ஆடிக்கிட்டே இவரை பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. இவரை அந்த பொண்ணு பாக்குது அப்படின்றது இவரும் பாக்குறாரு. ஆனா எதுவுமே கான்வர்சேஷன் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா திரும்பியும் இவருடைய கோட்ரஸ்குள்ள போறாரு. போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு தூக்கமே வரல. ஃபுல்லா ரெஸ்ட்லெஸ்னஸ், தூக்கம் ஃபுல்லா கலைஞ்ச மாதிரி நிறைய கனவுகள் வருது, அமானுஷமான கனவுகள் வருது. திடீர்னு ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதியிலிருந்து கீழே இவர் குதிக்கிற மாதிரி கனவு வருது. அப்படி எழுந்துட்டதுக்கு அப்புறம் திடீர்னு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது யாரோ கத்தி எடுத்துட்டு வந்து இவருடைய முதுகுல குத்துற மாதிரி ஒரு கனவு வருது. அதுக்கப்புறம் திரும்பி எழுந்துக்கிறாரு. திரும்பியும் படுத்து தூங்கும்போது, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய பெட்டில் ஒரு பாம்பு வந்து சர்ன்னு இவருடைய வாயிலே இப்படி கொத்துன மாதிரி ஒரு கனவு வருது. எல்லா கனவுகளும் பார்த்து இவருக்கு சுத்தமாக தூக்கமே போயிடுதுங்க. எழுந்து டைமை பார்க்குறாரு, ஒரு 3 மணி ஆகுது. 3 மணி அளவில் திரும்பியும் அந்த இடத்துல சவுண்டு ஏதோ வந்து கேட்குதுங்க. என்னடா இது இப்படி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தொண்டைமான் வர்றதுக்கான வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. 7 மணிக்கு தொண்டைமான் வந்துடுறாரு. வந்த உடனே சார் அப்படின்றாரு, என்னப்பா நீ இந்த மாதிரிலாம் நடக்குதுப்பா என்ன அப்படி சொல்கிறாரு. இல்லை சார் அந்த மாதிரி ஒன்றும் நடக்காதே, நான் இங்கெல்லாம் ரொம்ப நாள் எழுந்திருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்லைப்பா ஏதோ நடக்குதுப்பா. அந்த பங்களா சார், அந்த பங்களா பக்கம் போனீங்களா அப்படின்னு சொல்லி தொண்டைமான் கேட்குறாரு. ஆமாப்பா அந்த பங்களா பக்கம் தான் போனேன். அந்த பங்களா யாருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டுது சார். அவங்க வந்து பங்களாவோட மெயின்டெனன்ஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த பங்களாவை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துடுவேன் சார், அவ்வளோதான். அந்த பங்களா யாருது, என்னது, என்ன ஹிஸ்ட்ரி அதெல்லாம் எதுவுமே தெரியாது சார் எனக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு இருக்காருங்க. ஆனா ஒரு 2 மாசம் இதே மாதிரி கண்டினியூஸா நடந்துகிட்டு, 2 மாசம் இதே மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. 2 மாசத்துல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பெண் தாரகை இப்பதான் பிறந்திருக்காங்க இல்லையா, 3 மாசம் ஆகுது, இப்போ 5 மாசம் ஆயிட்டு இருக்கும். அந்த 5 மாச குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அவருடைய மனைவிக்கு வந்து தகவல் சொல்லி விடுறாரு. அவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு கிளம்பி போறாங்க. அவங்களோட மனைவியும் சொல்லியிருக்காங்க, மாதிரி வீட்டில் தனியா தான் இருக்கேன், சரிம்மா நீங்க கிளம்பி வந்துருங்க, நான் வந்து ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. மனைவியும் தன்னுடைய 5 மாத பெண் குழந்தை தாரகையும் கிளம்பி வராங்க. அவங்க வந்த உடனே அவங்களுக்குமே இந்த காட்டு பகுதியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நேச்சரிஸ்டிக் வியூவா சூப்பரா இருக்குங்க அப்படின்லாம் ஹாப்பியா வராங்க. இந்த மூமெண்ட் அவங்க அந்த கோட்ரஸ்குள்ள என்டர் ஆன உடனே அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இப்போ அவங்க தங்கி இருக்கிற வீடு வந்து பெரிய வீடு, பெங்களூர்ல தங்கி இருக்கிறது. ஆனா இந்த காட்டு பகுதிகளுக்குள்ள இருக்கிற கோட்ரஸ், சின்ன கோட்ரஸ், கவர்மெண்ட் கோட்ரஸ், காட்டுக்குள்ள என்ன பிரம்மாண்டமான மாளிகையா கட்டி கொடுப்பாங்க இல்ல இல்லையா, ஒரு சின்னதா இருக்கு. அந்த இடமே வந்து அவங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க. இல்ல பாப்பா வந்து ஏதாவது ஃபீல் பண்ணுவா, அது 5 மாச குழந்தை ஃபீல் பண்ணுவாங்களாம், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிம்மா என்னம்மா பண்றது, இந்த இடத்துல வேற எந்த ஒரு ஹோட்டலும் இல்லை, லாட்ஜும் கிடையாது, ஒரு ஈவினிங் டைம்ல வந்துட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னும் போது அப்பதான் தொண்டைமான் சொல்றாரு, சார் உங்களுக்கு ஒரு ஐடியா வேணா தரட்டா சார் அப்படின்னா. என்ன, அந்த பங்களா ஒன்று பார்த்தீங்களா, அந்த பங்களாவுடைய சாவி வந்து என்கிட்ட இருக்கு சார், அந்த பங்களாவை ஓப்பன் பண்ணி விடுறேன், ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் இருக்குது சார், நல்லா பெருசாக இருக்கும் சார், ஜெய்ஜாண்டிக்கா, அங்கே நீங்கள் தங்கிக்கோங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறார். சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தயங்குறாரு, வேணாப்பா அது யாரோட பங்களானே தெரியல, ஓனர் கூட யாருன்னு தெரியாதுன்ற, ஆனால் அதை டேக் கேர் மட்டும் பண்ணிக்கிறேன்ற, அங்கே போய் நாங்கள் எப்படி தங்குறதுன்னெலாம் கேட்குறாரு ராஜா. இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை வராது, நீங்கள் அங்கே தங்குங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர்
இவருடைய ஒய்ஃபு, இவருடைய பெண் வந்து குழந்தை தாரகை 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்களாவுக்கு போகிறாங்க. இரவு ஒரு 7 மணிக்கு அந்த பங்களாக்குள்ளே என்டர் ஆகிருக்காங்க. பங்களாக்குள்ளே என்டர் ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பங்களாங்க. கிட்டத்தட்ட ராஜா காலத்தில் கட்டின மாதிரி இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பா, எந்த காட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பங்களாவா, யாருடைய உல்லாச விடுதியாக அது கட்டியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே வருது. சரி பரவாயில்ல, நம்ம ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ரூமில் வந்து செட்டில் ஆகுறாரு. ஒய்ஃபுமே செம்ம ஹாப்பி. ஏன்னா அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ராயல் இடத்துல இருந்ததே கிடையாது. அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. அவருடைய பெண் குழந்தையும் விளையாட ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் இவரும் இவருடைய ஒய்ஃபும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. பெண் குழந்தை வந்து இவங்கள தானே பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் அந்த குழந்தை வந்து இவங்க 2 பேரையும் பார்க்காம கரெக்டாக அந்த பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த ரூமில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த குழந்தை அந்த ஜன்னல் பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து விளையாட்டு காட்டுறாங்க, குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கு. 2 பேரும் வந்து குழந்தைகிட்ட விளையாட்டு இப்படி காட்டிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை வந்து கையை வச்சு இப்படி நகுத்துது. அதாவது நான் ஒரு வியூவை பார்த்துட்டு இருக்கேன், என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி நகுத்துது. நகுத்திட்டு அப்படியே அந்த ஜன்னலையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு பார்க்குறாங்க, என்னடா ஒன்றுமே புரியலையடா, இது ஜன்னல்லையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லி 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. கரெக்டாக ஒரு 12 மணி அளவு இருக்குங்க. அந்த டைமில் கரண்ட் போகுதுங்க. அடிக்கடி அந்த இடத்துல கரண்ட் போகிறது ஒரு வாடிக்கையான விஷயம். பங்களாலையும் இப்போ கரண்ட் போயிடுச்சு. கும் இருட்டு. வெளியே போகிறதுக்கும் செம பயம். இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க அவ்வளோ பெரிய பங்களாவில். வெளியே என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது. திடீர்னு ஓநாய்கள் ஊழையிடுற சவுண்டு வந்து கேட்குது. அதுக்கப்புறம் யானைகள் பிளிர்ற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. அதுக்கப்புறம் காட்டு விலங்குகளுடைய சவுண்டெல்லாம் நிறையா கேட்குது. இவங்களுக்கே ஒரு பயம் கலந்த ஒரு அட்மாஸ்ஃபியரில் தான் இருக்காங்க. அதுக்கு நடுவில் இவங்க பங்களாக்குள்ளே யாரோ குச்சியை எடுத்து அந்த படிக்கட்டு இறங்குவாங்க இல்லையா, படிக்கட்டில் வந்து ஒரு கட்டையாக வச்சு கட்டுவாங்க இல்லையா, கைப்பிடி வச்சு ஏறி போகிறதுக்கு, அந்த கட்டையாக இருக்கிற இடத்துல யாரோ கட்டையை வச்சு டக் 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 டக்குன்னு அப்படியே தட்டிக்கிட்டு அந்த படிக்கட்டில் இறங்குற மாதிரி சவுண்டு இவங்களுக்கு கேட்குதுங்க. இவங்களுடைய பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அந்த டக் 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 டக்குன்னு அந்த சத்தம் வரும்போது இவங்க அப்படியே பதட்டத்தில் அப்படியே எட்டி பார்க்குறாரு ஒரு வெளியே ரூம்லேருந்து. அந்த இடத்துல யாருமே இல்லை, எதுவுமே தெரியல, ஆனால் சவுண்டு கிளியராக கேட்குது. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. அந்த படிக்கட்டு இறங்குவாங்க இல்லையா, அந்த படிக்கட்டு இறங்குறதுக்கு ஜஸ்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய செவுரு இருக்குங்க. அந்த படிக்கட்டு இப்படி வரும், இப்படி வந்து இப்படி 2 பக்கம் பிரிஞ்சு இப்படி போகும், அந்த மாதிரி பங்களா டைப்பு. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபோட்டோஸ் வந்து இருக்குது, பெரிய பெரிய ஃபோட்டோ. அதில் ஒரு ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டமால்னு கீழே விழுகுதுங்க. கீழே விழுந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கண்ணாடி எல்லாம் இப்படி செதறுதுங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோ கீழே விழுகும்போது பாப்பா தாரகை அப்படியே பயங்கரமாக கத்தி அழுகிறா. ஐயோ குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி தோளில் போட்டு சமாதானப்படுத்துறாரு. ஆனால் பாப்பா 12 மணிக்கு அழுக ஆரம்பிச்சது. 2:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழுகை நிற்கவே இல்லைங்க. கடைசியில் அழுது 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 பாப்பாவுக்கு இருமல் வந்து தொண்டையெல்லாம் வறண்டு போய் ஒரு மாதிரி மயக்கத்தில் கிறக்கத்திலேயே வந்து படுத்து தூங்கிருச்சுன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு வந்து அழுதுருக்கு. அந்த 2:30 மணி நேரம் இவருடைய வாழ்க்கையுடைய மிக கடுமையான நேரங்கள் அப்படின்றாரு. அவ்வளோ அளவுக்கு கஷ்டமாக இருக்கேடா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா ஜன்னலுக்கு வெளியே ஒரு பெண்மணி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ தான் அந்த பெண்மணியை ரொம்ப கிளியராக பார்க்குறாரு. அந்த பெண்மணியோட கையிலையும் ஒரு குழந்தை இருக்குது. இப்படி குழந்தைய வச்சு அந்த பெண்மணியை வந்து தட்டிக்கிட்டே இருக்குங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. உத்து பார்க்குறாரு. அந்த பெண்மணியுடைய முகம் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நிலா வெளிச்சத்தில் அப்படி ஜொலிக்குது. அதே சிவப்பு கலர் சாரி கட்டிக்கிட்டு அந்த பெண்மணி வெளியே நிற்குதுங்க. யார்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி அந்த இடத்துல இல்லை. இவருக்கு இப்போ தான் பயம் உண்டாகுது. ஏன்னா இது வரைக்கும் இவர் தனியாக இருந்தார், பிரச்சனை கிடையாது. இப்போ இவருடைய பெண் குழந்தையும் கூடவே இருக்குது. அந்த ஒரு பெண்மணி கையிலையும் ஒரு குழந்தை இருக்குது. இப்போ தான் இந்த ஒரு அமானுஷமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஆங்கிளுக்குள்ளே இவர் போகிறாருங்க. பயத்தோட உச்ச கட்டத்தில் இருக்காரு. இவருடைய ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. ஒய்ஃப் வந்து தூங்குறாங்க. தாரகையும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ படுத்து தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. சரி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எது இருந்தாலும் நம்ம சண்டை போடலாம், காப்பாற்றலாம்னு சொல்லி இவர்கிட்ட சின்னதாக ஒரு ஹேண்ட் கன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்குங்க. அந்த பங்களாவுடைய கிச்சனில் யாரோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி மெதுவாக ஹேண்ட் கனை கையில் எடுத்துக்கிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாரு. போய் பார்த்தா கிச்சனில் யாரும் இல்லை. அதே டைமில் யாரோ விறகை வந்து டக்குன்னு வெட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விறகு வெட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. எங்கிருந்தா இந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே உத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் தங்கியிருந்த பெட்ரூம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அப்படின்னா
அதுக்கு ரைட் ஆப்போசிட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க. அந்த பெட்ரூம்ல இருந்து தான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சவுண்ட் ரொம்ப நல்லாவே கேட்குது. என்னடா இவ்வளோ சவுண்டு கேட்குது, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் மெதுவாக நடந்து போறாருங்க. அந்த ஒரு பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஒரு பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணும்போது கூட அந்த இடத்துல அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு ஏதோ விறகு வெட்டுற சவுண்ட் வந்து கிளியராக கேட்குது. என்னடா இது இப்படி சவுண்டு கேட்குது. அந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய கிங் சைஸ் பெட்டு போட்டிருந்தாங்க. அந்த பெட்டுக்கு கீழே இருந்து தான் சவுண்டு வருது அப்படின்றத இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, கேட்குறாரு. அப்படியே அந்த பெட்டு மேலே அப்படி கையை வச்சுக்கிட்டு மெதுவாக அந்த பெட்டுக்கு கீழே அப்படி பார்க்குறாருங்க. பார்த்தா இவருக்கு அப்படியே தூக்கி போடுற மாதிரி அந்த இடத்துல ஒரு காட்சி. வெளியே ஒரு பெண்மணி வந்து நின்றுக்கிட்டு இருந்தது இல்லையா, அதே பொண்ணு இப்போ அந்த பெட்டுக்கு கீழே வந்து குழந்தைய வச்சு அப்படி படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்குங்க. கத்தியை வச்சு அதுதான் டக் 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 அப்படின்னு குத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வுட்டன் ஃப்ளோருங்க. அந்த ஒரு காட்சியை பார்த்த உடனே இவர் கத்திக்கிட்டு ஓடுறாரு, செம்ம ஸ்பீடாக ஓடுறாரு இவருடைய ரூமுக்கு. ஏன்னா அவருடைய பெண் குழந்தையும் மனைவியும் இருக்காங்க. ஐயோ அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி பயந்து இவர் ஓடுறாரு. இவர் ஓடுற ஓட்டத்தை பார்த்து, இவர் போடுற சத்தத்தை பார்த்து அவங்க மனைவியும் எழுந்துக்கிறாங்க. எழுந்து என்னங்க ஆச்சுன்னா, ஒன்றும் இல்லை உட்கார் வெளியே போயிடாத அப்படின்னு. இல்லைங்க என்ன ஆச்சு சொல்லுங்க. இல்லை வெளியே போயிடாத, கம்முன்னு இங்கேயே உட்காரு, என்ன ஆச்சுன்னு மட்டும் கேட்காத, கேட்டா நீ ரொம்ப பயந்துருவா, இருன்றாரு. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் லிட்டரலாக இவங்க அந்த காட்டு பகுதியில் செத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு பங்களாக்குள்ளே அவ்வளோ அட்ராசிட்டிஸ். அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த உருவம். அவங்களுடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாவிகள் வந்து கிடைக்குது. அதில் ஒரு சாவி ரொம்பவும் துருப்பிடிச்ச சாவியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ துருப்பிடிச்ச சாவியாக இருக்குது, இது எங்கேயாவது எந்த டோருதுன்னே தெரியல. இது இவ்வளோ பெரிய பங்களா, நம்ம ஃபுல்லாக சுற்றியும் கூட பார்க்கல. தனியாக வேறு தங்க விட்டுறானே இந்த தொண்டைமான் எங்கே போனான்னு தெரில. அவன் வீட்டுக்கு போயிட்டான். இப்போ அவனை கான்டாக்ட் பண்ணவும் முடியாது. இந்த காலமாக இருந்தால் ஃபோன் எடுத்து உடனே நீ வாடா அப்படின்னு யாரையாவது ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். ஆனால் அந்த காலத்தில் அந்த ஃபெசிலிட்டியும் இல்லையே. யாரை கூப்பிடுவார் இவர்? நைட் டைமில் அதுவும் 3 மணிக்கு காட்டுக்குள்ளே பயத்தோட உச்சகட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5:30 மணி அளவு இருக்குங்க. அந்த 5:30 மணி அளவில் திரும்பியும் அதே மாதிரி டக் 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 சவுண்டு கேட்குது. அந்த டக் 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 சவுண்டு இவருக்கு மட்டும் கேட்கல, இவருடைய மனைவிக்கும் கேட்குது. பயத்தோட உச்சகட்டத்தில் அப்படியே 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சவுண்டு வந்து இவங்களுடைய ரூமில் தான் கேட்குதுன்றத அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே பெட்டு, அந்த பெட்டுக்கு கீழே தான் அந்த சவுண்டு வந்து கேட்குதுன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. பயத்தோட அவங்க மனைவி அப்படியே அந்த பெட்டுக்கு கீழே போகிறாங்க. போய் பார்த்தா யாருமே இல்லை அந்த பெட்டுக்கு கீழே. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே எழுந்துக்கிறாங்க. எழுந்து என்னங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கத்துறாங்க பாருங்க, கத்தி எகிரி பின்னாடி போய் விழுகிறாங்க. என்னமாச்சு அப்படின்னா, உங்க பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லி பட்டுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த சிவப்பு கலர் சாரி கட்டுன அந்த ஒரு ஆன்மா குழந்தைய வச்சுக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு தலை மேல கத்திய குத்துற மாதிரி நின்றுகிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு நடுங்குது. ஐயோ பாப்பா பெட்ல தானே இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பாப்பா பெட்ல இல்ல. பாப்பா பெட்ல இல்லையா, பாப்பா எங்க அப்படின்னு சொல்லி பயத்தோட உச்சகட்டத்தில் அப்படியே பாக்குறாங்க. அந்த ஆன்மா கையில தாங்க தாரகை இருக்காங்க. யோசிச்சு பாருங்க அவருடைய நிலைமை. சொல்லும் போது எனக்கு பயங்கரமா புல்லரிக்குது. லிட்டரலி இந்த சிச்சுவேஷன்ல அவர் என்ன பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல தான் அந்த பாப்பா தாரகையை வந்து அந்த ஆன்மா இப்படி வச்சுக்கிட்டு இருக்கு, கத்தியை இப்படி வச்சு நின்றுகிட்டு இருக்கு. அந்த பாப்பாவை அந்த ஆன்மா அதோடைய குழந்தையாவே வந்து கன்சிடர் பண்ணிக்கிச்சுங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு சத்தம், ஒரு யானை பிளற மாதிரி ஒரு சத்தம். அந்த சத்தத்தில் பட்டுன்னு பாப்பாவை வந்து கீழே பெட்டில் போட்டுட்டு திடீர்னு அந்த ஆன்மா மாயமா மறைஞ்சிருச்சு. எங்க போச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியாதுங்க. அதுக்கு அடுத்த நிமிஷம் அவர் ஏன் அங்க இருக்காரு, அங்க இருந்து கிளம்பி டைரக்டா கோட்ரஸ்க்கு வந்துடுறாருங்க. கோட்ரஸ்க்கு வந்து அப்படியே உட்காந்துட்டு அடுத்த நாள் தொண்டைமான் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொண்டைமான் வந்த உடனே, சார் என்ன சார் நைட் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு. போயாயோ என்னையா ஆச்சு அந்த பங்களால, என்னையா பிரச்சனை அப்படின்லாம் கேட்குறாரு. அவருக்கு எதுவும் தெரியல தொண்டைமானுக்கு. சார் நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த இடத்துல இருக்கேன் சார். அந்த பங்களா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா காலியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய ஓனர் யாருன்னு கூட தெரியாது. ஒருத்தர் வந்து வருவாரு, என்கிட்ட காசு கொடுப்பாரு, கொஞ்சம் அதை க்ளீன் மட்டும் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு தான் சொல்றாரு. வேற எதுவுமே தெரியாது சார் அதோட ஹிஸ்ட்ரி அப்படின்றாரு. சரி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வேலையா பாப்பாவையும் ஒய்ஃபையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஊர் அந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, வயசானவங்க, அதாவது 30 வருஷம் முன்னாடி கதைன்னு சொல்லிட்டு அந்த வயசானவங்க கிட்டலாம் ஒருத்தரை கேட்குறாரு, இந்த மாதிரி அங்கே ஒரு பங்களா இருக்குது, அதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்லாம் கேட்கும்போது ஒரு வயதான ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு.
அவர்கிட்ட வந்து காசை போட்டுட்டு இந்த மாதிரி ஐயா அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா இருக்குது, அதை பற்றி ஏதாவது தெரியுமானும் போது அப்போ தான் அவர் ஒரு ஷாக்கிங் ஸ்டோரி வந்து சொல்கிறாரு. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய பங்களாங்க அது. அவருக்கு ஒரு தம்பி, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைய வந்து ரொம்ப லவ் பண்ணி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துருக்காரு. அந்த பெண் குழந்தைக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அந்த பெரியவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தனக்கு அப்புறம் இந்த பங்களா எல்லா சொத்தையும் நம்மளுக்கு தான் கொடுப்பாரு, பெண் குழந்தைக்கு தனியாக பிரித்து கொடுத்துருவாரு, இந்த பெண் குழந்தையும் போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பெண் குழந்தை வந்து அவரு கூடயே வந்து தங்கிருச்சான். அந்த ஹஸ்பண்டும் கூட வந்து தங்கிட்டாராம். இது வந்து அந்த சித்தப்பாவுக்கு வந்து பிடிக்கல. என்னடா இது, இந்த பொண்ணு போகவே மாட்டேங்குது, இந்த பொண்ணு போனால் தானே நம்ம ரூட் வந்து கிளியர் ஆகும். இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே இவங்க கிளம்பி போவாங்கன்னு பார்த்தா அப்பா வாழ்ந்த வீடு, இங்கிருந்து நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்கல, இவங்களை காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா முடிவு பண்ணுறாரு. கரெக்டாக அந்த ஹஸ்பண்ட் வந்து மாப்பிள்ளை வெளியே ஊர் வந்து போயிருக்காரு வேலை விஷயமா. அந்த ஒரு பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணுக்கு ஒரு 5 மாதம் குழந்தை வந்து இருக்குதுங்க. அந்த 5 மாதம் குழந்தையுடைய பேர் என்ன தெரியுமா? தாரகை. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் இவருக்கு, ராஜாவுக்கு, கதை கேட்டுன்னு இருக்கவருக்கு. தாரகைன்னு ஒரு பெண் குழந்தை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பெண் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் பின்னாடியே இருந்து வந்து அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் குத்தி சாவடிக்கிறாருங்க. சாவடிச்சுட்டு அந்த இடத்துல கீழே உட்டன் ஃப்ளோர்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னால அந்த உட்டன் ஃப்ளோர்லாம் குத்தி 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 அதே இடத்துல அவங்க வந்து புதைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த அவங்களோட மாப்பிள்ளையும் வராரு, அவருக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை, அவரையும் சாவடிச்சு அவர் எங்கே போட்டிருக்காருன்னெலாம் தெரியல. கடைசி வரைக்கும் அவருடைய உடல் கிடைக்கவும் இல்லை, அவருடைய எலும்பு கூடும் கிடைக்கவே இல்லை. இவங்களை காணுமே காணுமே காணுமேன்னு சொல்லி ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேர்னா ஊரில் வந்து பெரியவங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவர் தம்பி மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவர் லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் ஒரு சில விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நைட்டு 7 மணிக்கு மேலே இவர் பித்து பிடிச்ச மாதிரி சுற்றுறதும், இவர் வந்து ஏதோ ஒரு ரூத்தை பார்த்து பயப்படுற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்காங்க அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க. இது அப்படியே ஊரில் வந்து பரவுது. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது அப்பதான் அவர் இந்த மாதிரி நான் என்னுடைய அண்ணன் பொண்ணையும் கொலை பண்ணிட்டேன், அந்த குழந்தையும் கொலை பண்ணிட்டேன், இங்கே தான் புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக எங்கே புதைச்சிருக்காங்கன்னா ராஜாவும் அவருடைய ஒய்ஃபும் தங்கியிருந்தாங்களே ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அந்த பெட்டுக்கு கீழே உட்டன் ஃப்ளோர் இல்லையா, அந்த உட்டன் ஃப்ளோருக்கு கீழே தான் வந்து புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தோண்டி எடுக்கிறாங்க. அந்த தோண்டி எடுக்கும் போதே அந்த எலும்பு கூடுகள் வந்து எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த தம்பி கேரக்டர் இருக்குல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. ரொம்பவும் கொடூரமாக ரத்தம் கக்கி வந்து இறந்து போயிருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து இறந்து போன மாதிரி ஃபீலு. அதுக்கப்புறம் இந்த பங்களாவை யாருமே டேக் கேர் பண்ணிக்கல. ஆனால் இவங்களுடைய தூரத்து சொந்தம் ஒருத்தர் வந்து இருக்காருங்க, அவர் மட்டும் இந்த பங்களாவில் வந்து டேக் கேர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பங்களாவில் தங்குறதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஆல்ரெடி இத்தனை பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த பெண்ணுடைய ஆன்மா கூட இந்த இடத்துல இருக்கலாம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் குழந்தை வந்து இறந்து போயிருக்கு இல்லையா, ஸோ பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தங்கலை, அதிலிருந்து வந்து டேக் கேர் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஒரு கூடாரம் மாதிரி போட்டாங்க இல்லையா, ஸோ அந்த கூடாரத்தில் தங்க வரவங்க, அங்கே வேலை பண்ண வரவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து பங்களாவை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவாராம், ஒரு பல்கான அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு போவாராம். ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியை கேட்ட உடனே ராஜாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஏன்னா அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, அந்த ஆன்மாவுடைய பெண் குழந்தையும் தாரகை 5 மாதம், என்னுடைய பெண் குழந்தையுடைய பேரும் தாரகை 5 மாதம். விதி எப்படியெல்லாம் விளையாடி இருக்கு பாரு. நான் தனியாக இருந்திருந்தாலும் அந்த ஆன்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது, ஏன்னா அந்த ஆன்மா என்னை பார்த்துச்சு, என்னை டிஸ்டர்ப் பண்ணல. என் ஒய்ஃப் தனியாக வந்திருந்தாலும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது. ஆனால் அந்த குழந்தைய நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து அந்த குழந்தை அந்த ஆன்மாவுடைய குழந்தையாக கன்சிடர் பண்ணிட்டு எங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கு அப்படின்னா நாங்கள் அந்த குழந்தைக்கு ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் எங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பங்களாக்குள்ளே போயிருக்காரு, அந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்காரு. இந்த குழந்தையும் இவர் கூட நல்லா விளையாடுறது எல்லாமே வந்து அந்த ஆன்மா பார்த்துருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த ஆன்மாவை பார்க்கவே இல்லை, அந்த ஆன்மாவும் இவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போஸ்டிங்கில் இருந்திருக்காரு. அடிக்கடி இவங்களுடைய ஒய்ஃபும் பெண் குழந்தையும் அவங்க வருவாங்க, அந்த பங்களால தான் தங்குவாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டோரியோடைய எக்ஸாக்ட் லொகேஷன் எது அப்படின்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணலை என்கிட்ட, ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். அதே மாதிரி அந்த பங்களா எங்கே இருக்குது அப்படின்றதும் ஷேர் பண்ணலை. அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து ரொம்ப பெரிய இடம்,
இந்த இடத்த பற்றி நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வரும். அதனால் நான் ஷேர் பண்ணல. இது வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்த உண்மையான கதை. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஷேர் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கதையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். எனக்கு இந்த கதையுடைய வைப் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஐ திங்க் நயன்தாரா வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, அம்மா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாயான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வைப் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி ஃபீல் ஆச்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க, இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.